இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன அசலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜூம் கால்ல ஒரு ப்ரொஃபசர் பேசிட்டே இருக்கும்போது அந்த ஜூம் கால் பேசிட்டே இருக்கும்போது லைவ்லயே யாரோ கொலை பண்றாங்க. இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்துல நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வரும். பாதி படம் வேற மாதிரி போகும். அதுக்கப்புறம் பார்த்தா கொய்யால அப்படின்னா இந்த விஷயம் தான் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீதி படத்தை வேற மாதிரி மாத்தி கொண்டு போவாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஹீரோயின் ஜூம் காலை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க. இவங்க எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், முக்கியமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. சீக்கிரமாவே ப்ரொஃபசர் வருவாரு. எல்லாரும் மைக்கு கேமராலாம் ஆன் பண்ணி வைங்க, எதுவும் சத்தம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது அந்த ப்ரொஃபசரும் ஜாயின் பண்றாரு. இப்ப அப்படியே கிளாஸ் ஆரம்பிக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ரொஃபசரை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்றாங்க, கழுத்தறுத்து போட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஜூம் கால்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசரை யாரோ அந்த லைவ்லயே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் சிஐடி தான் விசாரிக்க போறாங்க. சிஐடி சீஃப காமிக்கிறாங்க. இந்த கேஸ் யார்கிட்ட போப்போ தெரியுமா? ரஞ்சித் தான் விசாரிக்க போறாரு. ரஞ்சித்துக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னும் போது அங்க இருக்க அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ண போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் புருஷன் நல்லவரு வல்லவரு, அநியாயமா இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க அழுகிறத நிப்பாட்டிட்டு கொஞ்சம் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லுங்க, இந்தாங்க கச்சிஃபு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவங்களும் தொடச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து நைட்டு நானும் என் புருஷனும் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதையோ உடைக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் கீழே போனாரு. கீழே போனா அங்க இருக்கிற யாரோ என்னுடைய புருஷனை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நபர் என்னையும் குத்த வந்தாரு. நான் பயந்துட்டு கத்திக்கிட்டே ஓடும்போது உள்ளுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் உள்ளுக்குள்ள வந்தாரு. அவர் என்ன காப்பாத்த ட்ரை பண்ணாரு. அந்த கொலைகாரனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது அந்த கொலைகாரன் விண்டோ வழியா எகிரி குச்சி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஏஞ்சி போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா விண்டோ கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிரில்லும் கீழே விழுந்து போய் கிடக்குது. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அப்படியே டெட் பாடி கிட்ட வராரு. டெட் பாடியோடைய வயித்துல எப்படி காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த சீனை பெருசா காமிக்க முடியாது, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. வயித்துல கத்தி குத்துன மாதிரி இருக்கு. சட்டைக்கு மேலயும் கத்தியால குத்துன மாதிரி ஓட்டை இருக்கு. ஆனா வயித்துல கத்தியால குத்துன ஓட்டையும் சட்டைக்கு மேல இருக்க அந்த ஓட்டையும் கரெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்றாரு. இதை சரியா காமிக்க முடியாது, இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ இந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க கோல்ஃப் பேட்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு பேட் மட்டும் திரும்பி இருக்கு. அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அடுத்தது அங்க ஒரு மெட்டல் ஒன்னு இருக்கு. அந்த மெட்டல்ல எதையோ வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா எந்த கத்தியால இவரை குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கத்தியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கையில எடுத்து ஸ்கேலையும் வாங்கி வயித்துக்குள்ள எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுத்து பாக்குறாரு. அளவெடுத்து பார்த்துட்டு இந்தாங்க இந்த கத்திய வச்சு அவனுடைய வயித்துல குத்துங்க அப்படின்னும் போது என்னது குத்தனமான ஷாக் ஆகுறாரு. அந்த ஆள் தான் எப்பயோ இறந்து போயிட்டாருல்ல, குத்துங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல இவரும் வயித்துல 2-3 குத்து குத்த ஆரம்பிக்கிறாரு. பொண்டாட்டிக்காரி இதை பார்த்துட்டு செமையா அழுகுறாங்க. யா உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு லேடி இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு உங்க பங்குக்கு கொஞ்சம் குத்துங்க அப்படின்னும் போது இவங்களும் குத்த ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு இவங்க செம்மையா கத்துறாங்க. அட பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, அவன் தான் செத்து போயிட்டானே, ஏன் குத்து குத்துன்னு குத்த சொல்ற, என் புருஷன் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது இப்போ 2 பேரும் குத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ அளவெடுத்து பாக்குறாரு. இப்போ நேரா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டிரைவரை கூப்பிடுறாரு. இந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா சார், அவங்க சொன்னது எல்லாமே உண்மை. நான் உள்ளுக்குள்ள வரும்போது எவனோ ஒருத்தன் இந்த அம்மாவை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நான் அவனை புரிய போனேன். அவன் என்ன பார்த்து பயந்துட்டு விண்டோ பக்கமா எகிரி குதிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது சரி கழுத்துல என்ன காயம், எதுக்காக இந்த இது போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீயும் உன்னுடைய அம்மாவும் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மைதான் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ காதா மட்டும் ஒரு போடு போடுறாரு. கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் கழண்டு கீழே ஒழுகுது. கழுத்துல பார்த்தா யாரோ புடிச்சு பூரி விட்ட மாதிரி காயம் இருக்கு. பொய்யா சொல்றீங்க, உட்காருங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட் அந்த புருஷங்காரன் கோல்ஃப் கிளப்புக்கு போயிட்டு அந்த விளையாட்டு எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்த்தா பொண்டாட்டியும் டிரைவரும் ஒன்னா இருக்காங்க. இத கண்ணால பார்த்துட்டு
செமையா கோவப்பட்டு டிரைவரை போட்டு செமையா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டா என் பொண்டாட்டியவே பங்கு போட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. கொலை பண்ண பாக்குறாரு. பொண்டாட்டிக்காரி அவனை ஒன்னும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னும் போது இவர் அப்படியே பிடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ண பாக்குறாரு. இந்த டைம்ல தான் மனைவி போயிட்டு அந்த பேட்டை கொண்டு வந்து மண்டையிலேயே போடுறாங்க. அடிச்சு அடுத்த செகண்டே மனுஷன் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. ப்ளீட் ஆயிட்டு இப்போ கீழே விழுகும் போது அவருடைய நகம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கழுத்துல பூரி விட்டுருக்கும், கிழிச்சு விட்டுருக்கும். அந்த காயம் தான் இப்போ டிரைவருடைய கழுத்துல இருக்கு. அடிச்சவனு இறந்து போயிட்டாரு இல்லையா, எப்படியாச்சும் டெட் பாடியை மறைக்கணும், இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை இழுத்துட்டு போயிட்டு இந்த கத்தியை வச்சு அவனை 4 குத்து அப்படின்னும் போது என்னெல்லாம் குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். நானே குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை புடுங்கி குத்துன்னு குத்திருக்காங்க ஒரு 3-4 வாட்டி. அப்பதான் டிரைவர் சொல்றான், ஐயா தூங்கும் போது நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அதை மறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு மீண்டும் ஒரு 3-4 வாட்டி குத்திருக்காங்க. அதனால தான் வயிற்றுக்குள்ள இருக்க ஓட்டையும் அந்த மேல இருக்க சட்டையுடைய ஓட்டையும் கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு. இதுக்கு அப்புறம் தான் விண்டோ உடைச்சு விட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவர் போட்டிருந்த ட்ரெஸ் அங்க இருக்கிற ஒரு மெட்டல் மேல போட்டு கொளுத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோல்ஃப் பேட்டை தூக்கிட்டு போயிட்டு தலைகீழா வச்சிருப்பாங்க கிளீன் பண்ணி. ஒழுங்கா விளையாடுற அந்த விளையாட்டை நேசிக்கிற யாரும் இந்த மாதிரி பேட்டெல்லாம் கவுத்து போட மாட்டாங்க. நீங்க கவுத்து வச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மெட்டல் இருக்கு இல்லையா, அது முழுக்க எரிஞ்சு போன துணி. அதை நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா இவரு போட்டிருந்த துணி தான் அங்க எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்தையுமே தாண்டி திருட்டு பயபுள்ள விண்டோ உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறான் அப்படின்னா வெளிப்பக்கமா இருந்து உடைச்சிருந்தா விண்டோ உள்ளுக்குள்ள விழுந்திருக்கணும். ஆனா விண்டோ அந்த கம்பியும் பார்த்தா வெளிப்பக்கமா விழுந்திருக்கு. இவனுடைய கழுத்துல கீரல் விழுந்திருக்கு இல்லையா, இந்த கீரலை போட்டதே அந்த இறந்து போன மனுஷனா தான் இருக்கணும். அவருடைய நகைக்கண்ணை செக் பண்ணா கண்டிப்பா டிஎன்ஏ பக்காவா மேட்ச் ஆகும். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எதுக்காக ஏற்கனவே இறந்து போன டெட் பாடியை 2 பேரை விட்டு குத்த சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் கத்தியால குத்தும் போது கத்தி வந்துட்டு கொஞ்சம் ஆழமா இறங்கி இருக்கும். சம ஸ்ட்ராங்கா இந்த பையன் குத்திருப்பான். அடுத்து ஒரு பொண்ணை குத்த சொல்லிருப்பாரு. இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா குத்த ட்ரை பண்ணிருப்பா. ஆனா கத்தி வந்துட்டு ரொம்ப ஆழமா இறங்காம கொஞ்சம் கம்மியா இறங்கி இருக்கும். சோ பொண்ணு குத்தும் போது கத்தி வந்துட்டு ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள போல. நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்டை பார்த்தோன்னே 2 பேர்ல யாரோதான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கத்தியால குத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு. இந்த லேடி கொலைகாரி, கொலையை மறைச்சதுக்காக இந்த டிரைவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்லயே வச்சு கேஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு மனைவி கிடையாது, ஒரே ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையனுமே ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்கான். நம்ம ஹீரோவுடைய வயசான அம்மா தான் அந்த குட்டி பையனை பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஆபீஸ்ல இருந்து அந்த அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. கால் பண்ணி இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு, டிவியை போட்டு பாருங்க, அந்த பரபரப்பான கேஸை இப்போ நீங்க தான் விசாரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. போயிட்டு பார்க்கும்போது இன்னமும் அந்த டெட் பாடி அங்கேயே அப்படியே தான் கிடக்குது. பக்கத்துல அந்த கத்தியும் இருக்கு. இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டா கொலை சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு அப்படின்னா சொல்றேன், கொலை தான் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெருசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. வந்த கொலைகாரன் பக்காவான செட்டப்போட வந்திருக்கான், பக்காவா பிளான் பண்ணி நல்லா கால்குலேட் பண்ணி வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா க்ளோஸான ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா விண்டோவோ டோரோ உடைக்கப்படாத சேஃபா உள்ளுக்குள்ள வந்துட்டு அவன் பாருன்னு கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த ஆளுக்கு குடும்பம் குட்டின்லாம் யாருமே கிடையாதா, ஃபேமிலி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் பேரு வந்தனா அசலு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ற, இவருக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பேரு டாக்டர் வந்தனா அசலு, இவர் வந்துட்டு ப்ரொஃபஸரா இருக்காரு, டாக்டரேட்லாம் முடிச்சிருக்காரு, நான் வந்துட்டு அசிஸ்டண்டா அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். 3 வருஷமா அவர்கிட்ட தான் அசிஸ்டண்டா இருக்கேன். பர்சனலா ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட என்கிட்ட தான் கேட்பாரு, ப்ரொஃபஷனலாவும் என்கிட்ட தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவரு உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரை போயிட்டு எந்த படுபாவி பையன் இப்படி கொலை பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணாதீங்க, இந்தாங்க கச்சிஃபு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க அழுதா மட்டும் மனுஷன் கச்சிஃபு தூக்கி கொடுத்துருவாரு. சரி இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவருடைய மனைவி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்காரு. அந்த பையனுமே பெருசா இவர்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் இல்லாம அவர் ஒரு பக்கம் தனிமையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பத்தி எனக்கு பெருசா ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்போ கடைசியா இவரை மீட்
பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நேத்து நைட் இவரை நான் மீட் பண்ணேன், புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கேன், கூகுள் பே ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நானும் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போனேன், அதான் நான் இவரை கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே போனை கொண்டு வராங்க. இந்த போனை ஓபன் பண்ண ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது, எனக்கு பாஸ்வேர்ட் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஓபன் பண்ணுங்க, இந்த போனை வச்சு கூட நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஓபனே பண்ண முடியல. இவர் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாரு போல அப்படின்னும் போது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எங்க டீம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி கொடுத்துட்டு, இந்த கேஸுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ஏன்னா இறந்து போன ப்ரொஃபசர் கூட நீங்க தான் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க, அவருக்கு யாரு எதிரிகள் இருப்பா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 24 மணி நேரம் மட்டும் இந்த கேஸுக்காக என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கொலைகாரனை பிடிச்சிடலாம், ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார் இன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பி குண்டூர் போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, இன்னைக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பி போங்க, நான் கண்டிப்பா அந்த கொலைகாரனை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், ஏன்னா இந்த ப்ரொஃபசர் எனக்கு ஒரு குரு மட்டும் கிடையாது, என்னுடைய அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து சிபிஆர் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. ஆனா அப்படியும் அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருக்கா, மண்டையில கழுத்துல அதே போல முதுகெலும்புல அப்படின்னு சொல்லிட்டு செமையா காயம் போட்டிருக்கு. இந்த பொண்ணு கோமாக்கு போயிட்டா எவ்வளவு நாள் உயிரோட இருப்பா, இந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணை காப்பாத்த ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க, யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபசர் கொலை செய்யப்பட்டாரு பாத்தீங்களா, அவருடைய வீட்லயே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கும், அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல மொத்தமா 4 பேரு 7 மணி 7:30 மணி 8 மணி 8:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கேப்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த விஷயம் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, திரும்பி போன விஷயம் ரெக்கார்ட் ஆகல. அது எப்படி உள்ளுக்குள்ள வந்த விஷயம் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, திரும்பி போன விஷயம் எப்படி ரெக்கார்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. கொலை எத்தனை மணிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 9:30 அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒன்னு இடிக்குது, நேத்து நைட்டு ஃபுட்டேஜ் இருந்தா போட்டு காமிங்க அப்படின்னும் போது அதை அப்படியே போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டுக்கா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு கிளம்புறாங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே கிளம்பி போயிடுறாங்க. நீங்க எதுக்காக அவரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் சொன்னல சார், அவர் வந்துட்டு புது போன் வாங்கியிருந்தாரு, எனக்கு ஜிபே எல்லாம் ஓபன் பண்ணி அந்த போனை கொஞ்சம் செட்டப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நானும் அவர் போன் பண்ணதுக்கு அப்புறமா போனேன், போயிட்டு அந்த ஜிபேவை மட்டும் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னும் போது, இவங்க வந்துட்டு போன டைம் 7:30 மணி. நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா 7:36க்கு யாரோ வீட்டுக்குள்ள போறாங்க. வந்தவன் யாருன்னு தெரியல, கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு 6 நிமிஷத்துல திரும்பி கிளம்பி போறான். இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் தெரியல. சரி அந்த போனை அன்லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்லாக் பண்ணியாச்சு, உள்ளுக்குள்ள பார்த்தா யாருக்கும் போன் போன மாதிரியும் தெரியல, திரும்பி வந்த மாதிரியும் தெரியல, ஆனா 4 மெசேஜ் மட்டும் போயிருக்கு. 4 பேரு காலைல வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, 4 பேருக்குமே அந்த ப்ரொஃபசர் தான் மெசேஜ் பண்ணிருக்காரு போல, என்ன வந்து இந்த டைம்ல மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா அந்த மெசேஜ் டெலீட்ல இருந்துச்சு, அதை நாங்க தான் ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, மெசேஜ் எந்த டைமுக்கு போயிருக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா 7:36 37 அந்த டைம்ல போயிருக்கு. இதே டைம்ல தான் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருப்பான், அவன் யாருன்னு தெரியல, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். ஒருவேளை இவன் தான் கொலைகாரன் போல. அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சா கொலைகாரன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு காலைல யாரெல்லாம் ப்ரொஃபசரை பார்க்க வந்தாங்களோ எல்லாரையுமே தனித்தனியா விசாரிக்கணும், எல்லாரையும் வர சொல்லுங்க, அவங்க எல்லாரையுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது லைட்டா தெரியும். அதுல முதல்ல வந்தது அந்த ப்ரொஃபசருடைய மகன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே முதல்ல அந்த மகனை வர சொல்லுங்க, விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இவனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஒயரை பிக்ஸ் பண்றாங்க. எதுக்காக இந்த ஒயரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு கண்டுபிடிக்க முடியும்னு அசிஸ்டன்ட் சொன்னா, இறந்து போனது என்னுடைய அப்பா, நானே கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா செட் பண்ணிருக்கோம், இது எல்லாமே ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி மட்டும் தான், அமைதியா உட்காந்து ஆன்சர் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்றாரு. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அந்த ப்ரொஃபசருக்கு மனைவியும் கிடையாது, இருக்கிறதும் ஒரே ஒரு பையன், அந்த பையன் கூட சேர்ந்து வாழாம அவர் எதுக்காக தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு தான் தெரியல, நானும் அவர்கிட்ட பெருசா அதை பத்தி கேட்கல, அவரும் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக நேத்து காலைல உன்னுடைய அப்பாவை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டிருந்தேன், அவரும் கொடுக்குறேன் இந்த டைம்ல வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாரு, அதான் காலைல 7:30 மணிக்கு அவரை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லும் போது, போனியே பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா, இவன் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பையன் போயிட்டு கதவை
தட்டுறான். அவரும் வந்து கதை ஓபன் பண்ணிட்டு இவனை பார்த்த உடனே செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய மூஞ்சில முழிச்சாலே அந்த நாள் விளங்காம போயிடும். எதுக்காக இப்ப நீ என்ன பார்க்க வந்திருக்க? என்ன தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தானே மெசேஜ் பண்ணீங்க, நீ கேட்ட காசு ரெடி ஆயிடுச்சு, வந்து காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னீங்க, அதான் காசை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது, அப்பா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னுடைய காதலி வந்துட்டு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, பணம் இருந்தா மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும், பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு காசு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது, நான் நீயே வேணான்னு சொல்றேன், உன்னுடைய காதலி இருந்தா என்ன, இறந்தா எனக்கு என்ன, ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை இந்த பையன் பார்த்துக்கிட்டே அங்கிருந்து வெளியே கிளம்புறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னா, யோ இருக்கிறது ஒரே ஒரு பையன், எதுக்காக உன்னுடைய அப்பா உன்னை அவ்வளவு வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா என்னுடைய அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். எனது நீ தான் உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறான். இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. அம்மாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஞாபக மறதி வியாதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஞாபக மறதி வியாதி வந்து படுத்த படுக்கையாயிட்டு இருக்காங்க. அப்பாவும் நிறைய டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட இவங்க குணமாவே ஆகல. இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கவே முடியல. அம்மா எந்திரிமா, என் கூட வந்து விளையாடுமா, எப்பமா எந்திரிச்சு வருவ, எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு வந்து போடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கான். இந்த டைம்ல ஒரு டாக்டர் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இந்த மாத்திரையை போடுங்க, டெய்லி 2 மாத்திரை மட்டும் கொடுங்க, கண்டிப்பா குணமாக வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த விஷயத்தை இந்த குட்டி பையன் நோட் பண்றான். நோட் பண்ணவன் என்ன பண்றான் அப்படின்னா, 2 போட்டா அம்மா குணமாக ரொம்ப நாள் ஆகும், ஒரே அடியா மொத்த மாத்திரையும் போட்டு விட்டோம் அப்படின்னா அம்மா கண்டிப்பா உடனே குணமா ஏஞ்சி வந்து விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாத்திரையும் நுணுக்கி தண்ணிக்குள்ள போட்டு கலக்கி அம்மாக்கு ஒரே அடியா ஊத்தி விட அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா எப்ப ஏஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் பக்கத்துலயே நின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்பதான் இந்த ப்ரொஃபசர் வந்து பாக்குறாரு. அங்க மனைவி இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த பையன் தான் கொலை பண்ணிட்டான். அட படுபாவி பயலே, அநியாயமா அம்மாவை கொலை பண்ணிட்ட, என் பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மேல கோச்சிக்கிட்டு இந்த பையனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறாரு. தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல செம்மையா வெறுப்பாயிட்டு, இவனால் தான் என்னுடைய மனைவி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்கறத நிப்பாட்டிட்டு, ஒட்டும் இல்ல உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியா வாழ்ந்திருக்காரு போல. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க, இந்த டைம்ல அசிஸ்டன்ட்டுக்கு யாரோ கால் பண்றாங்க. அந்த ப்ரொஃபசர் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. அது 2 கோடி மதிப்புள்ள இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் உடைய நாமினி யாரு அப்படின்னா அந்த பையன் தான் அப்படின்னு சொன்னா, அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம ஷாக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி உன்னுடைய அப்பா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அந்த இன்சூரன்ஸ் உடைய நாமினியா உன்னுடைய பேர் தான் போட்டிருக்காரு, உன்னை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது அப்படின்னும் போது, எப்படி அந்த இன்சூரன்ஸ்ல உன்னுடைய பேரை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படியா அவரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரா, அதுவும் என்னுடைய பேரை நாமினியா போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவனே தெரியாத மாதிரி கேட்கும்போது, உனக்கு உண்மையிலேயே தெரியாதா, நடிக்கிறியா, அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக உன்னுடைய அப்பாவை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, சத்தியமா அப்படி எதுவுமே கிடையாது சார், என்னுடைய காதலிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சு, ஆபரேஷன் பண்ணும், அதுக்கு எக்கச்சக்கமா பணம் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க, அந்த பணத்தை பத்தி கேட்கலாம், கொஞ்சமாச்சு கடனா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஆனா அப்பா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வெளியே போறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, இந்த பையன் சொல்ற அந்த காதலி கதை உண்மையான பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை காமிக்கிறாங்க. டாக்டர் வந்து செக்அப்லாம் பண்றாங்க. அடுத்தது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும், அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னும் போது, இப்போ ஒரு நபரு இந்த பையனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி பணம் வேணும்னு கேக்குறாங்க. எப்ப பணத்தை கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கூடிய சீக்கிரமே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். போனை கட் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். கால் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பணத்தை கிளைம் பண்ணும் அப்படின்னா முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும், அதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான எஃப்ஐஆர் காப்பியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஃப்ஐஆர் காப்பி பெரிய விஷயம் கிடையாது, நான் வாங்கிடுறேன், ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாம அந்த பணத்தை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து அதே போல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக இன்னைக்கு காலையில ப்ரொஃபசரை மீட் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு தான் மெசேஜ் பண்ணாரு, நம்ம அந்த லேண்ட் மேட்டரை பத்தி பேசலாம், காலைல இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாரு, நானும் போனேன் அப்படின்னு சொல்லும் போது, அது என்ன லேண்ட் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீசக்காருக்கும் அந்த ப்ரொஃபசருக்கும் பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு. இந்த மீசக்காருக்கு வீட்டுல ஏதோ பினான்சியலா ப்ராப்ளம் போல, பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணும், அந்த லேண்டை வித்து வர காசுல தான் கல்யாணமே பண்ண போறேன், உங்க லேண்டு என்னுடைய லேண்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால 2 பேர்த்தையும் சேர்த்து மட்டும்தான் விற்க முடியும், தனியா விற்க முடியாது, எனக்கா
எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து லேண்டை வித்துட்டு வர காசை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரு என்னுடைய லேண்டை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த நோட் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த லேண்ட் விக்கிற மேட்டரா பேசலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணாரு. நானும் போனேன் அப்படின்னும் போது சரி ஓகே என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். இந்த மீசக்காரர் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. என்னையா காலங்காத்தால வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க தானே லேண்ட் மேட்டரை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அந்த மெசேஜை காமி அப்படின்னா இவரு காமிக்கிறாரு. இந்த மெசேஜை நான் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது உங்க போன்ல இருந்தா வந்திருக்கு, சும்மா நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடாதீங்க, ஒழுங்கா அந்த லேண்ட் மேட்டரை பத்தி பேசுங்க, இன்னைக்கே ஒரு முடிவு கட்டலாம், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் வேற நெருங்கிட்டே இருக்கு, இந்த கல்யாணம் நடக்கல இந்த லேண்டை விக்கல அப்படின்னா கல்யாணமே நடக்காது, கல்யாணம் நடக்கல அப்படின்னா நாங்க குடும்பத்தோட தான் சாகணும் அப்படின்னும் போது ஐயோ அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா, ஆமா உன்னுடைய லேண்டுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க குடும்பத்தோட அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு நீங்களும் குச்சி தற்கொலை பண்ணிக்கோங்க, உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது இவரு செம்மையா காண்டாகிறாரு. அங்க ஒரு கத்தி இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. இதோட பிளாஷ்பேக் முடியுது. அப்படின்னா நீ தான் அவரை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாலாம் கொலை பண்ணல, எனக்குன்னு சொல்லிட்டு மகள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த ஆளை கொலை பண்ணிட்டு நான் என்ன ஜெயிலுக்கா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னா இவரும் வெளியே போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த மீசக்காருடைய மனைவி கால் பண்றாங்க, என்ன விஷயம் ஆச்சு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த கொலைகேச பத்தி விசாரிக்க தான் என்ன வர சொல்லிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளுடைய மகன் தான் அந்த ஆளை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு லேடியை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த லேடி தான் இன்னைக்கு காலைல 3ஆவதா இந்த வீட்டுக்கு வந்தவங்க, இந்த லேடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுடைய பையன் எங்க காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், காலேஜுக்குள்ளேயே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க, எப்படியாச்சும் என் பையனை திரும்ப காலேஜில் சேர்த்து விடுங்க, என்னுடைய பையன் அப்படிலாம் பண்ற பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் கிட்ட இவங்க உதவி கேட்டிருக்காங்க. அவரும் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு போல, எக்கச்சக்கமான வாட்டி வந்து பார்த்திருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல. இந்த அம்மாக்கு புருஷன் கூட கிடையாது, தன்னந்தனியா தான் ஒரு பையன் ஒரு பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்க சொல்றது உண்மையோன்னு தோணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இந்த அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரு ஹேமாவா, நீங்க எதுக்காக அவரை பார்க்க வந்தீங்க, அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ப்ரொஃபசர் தான் என் பையனை பத்தி பேசணும், காலையில வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு, நானும் அவரை பார்க்கலான்னு போனேன், அங்க போனா என்னம்மா உனக்கும் யாராவது மெசேஜ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் எங்கம்மா பண்ணேன், என் போனுக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியல, கால்ல இருந்து 2-3 பேரு நீங்க தான் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அதையெல்லாம் விடுங்க, என் பையனுடைய மேட்ரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் அப்போ என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொல்லும் போது சரி ஓகே உங்க பையனுடைய மேட்ரு என்ன அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது என்னுடைய பையன் அவர் இருக்கிற அதே காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான், என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு செக்அப் வரும்போது அவங்க யூஸ் பண்ண ட்ரக்கை என் பையனுடைய பேக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, காலேஜுக்குள்ளேயே என்னுடைய பையன் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. காலேஜ்ல அந்த ப்ரொஃபசர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாரு, எப்படியாச்சு இவருடைய கையில கால்ல விழுந்தாச்சு அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். பேசலான்னு இவங்க வீட்டுக்கு போனா அதெல்லாம் சரிதான், உன்னுடைய புருஷர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இல்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய பையனுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணும் அப்படின்னா எனக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூப்பிடுறாரு. எனக்கு ஒன்னும் புரியல எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது என் கூட 10 நிமிஷம் அமைதியா இருந்த அப்படின்னா உன் பையன் ஒழுங்கா படிப்பான், இல்ல அப்படின்னா படிக்காம தற்கொலையா தான் சுத்தணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இவங்களை வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. சரி ஓகே காலைல அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் சார் நீங்க தானே மெசேஜ் பண்ணீங்க என் பையனுடைய மேட்ரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கமிட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுவாங்க, காலைல வந்துட்டு இந்த காலைய மங்களகரமா ஆரம்பிக்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா என்னால வர முடியாது, எனக்கு டைம் இல்ல, என்னுடைய பொண்ணை காலேஜ்ல விடணும், நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது ஓ உங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காளா, நீங்க என்ன பண்ணுங்க அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து என்னை இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி வைங்க, ஒரே ஒரு வாட்டி உங்க பொண்ணை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் போது அட
காம கரப்பாம்பூச்சி, அம்மாவையும் விடமாட்டேன், அவங்க பொண்ணையும் இந்த மாதிரி பேசுற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே காண்டாகும். அந்த அம்மாக்கெல்லாம் செமையா காண்டாகுது. அங்க இருக்கிற கத்திய பாக்குறாங்க, குத்தலாமா அப்படின்ற மாதிரி வெறியோட பாக்குறாங்க. இதோட பிளாஷ்பேக் முடியுது. அப்படின்னா நீங்க தான் குத்தி கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார், நான் எதுக்கு அந்த ஆளை கொலை பண்ண போறேன், என்ன நம்பி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள நான் கரை சேர்க்க வேணாவா, நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நீங்க வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல அந்த பொண்ணுக்கு சில பல ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூட புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்களா. அந்த பொண்ணுக்கு அடிபட்டது மட்டும் இல்லாம அடிபடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போயிருக்கா. அவ எதை பார்த்து பயந்து போனா, எதை பார்த்து ஷாக் ஆனா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த பொண்ணு எதை பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால குத்து மதிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுக்கும் எக்கச்சக்கமா பணம் செலவாகும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ அங்க இருந்து ஓகேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கவே இல்லை. இவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா லேப்டாப்லாம் கொண்டு வராங்க, ஒயர்லாம் என்னமோ கனெக்ட் பண்றாங்க, ஏதோ ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்றாங்க. கடைசியா இந்த பொண்ணு எந்த விஷயத்த பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சரியா தெரியல, ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு. இந்த அளவுக்கு தான் தெரியும் அவங்க எதை பார்த்து பயந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்த பார்த்து பயப்படும் போது அந்த பயம் வந்துட்டு ஒரு கலரா ஃபார்ம் ஆகுமா, அந்த கலர் தான் இப்போ உருவமா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ப்ரொஃபஸருடைய பையனை காமிக்கிறாங்க. அப்பாவுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்களா. அதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க யாராவது வந்து இந்த டெட் பாடி என்னுடைய சொந்தக்காரர் தான், இந்த உறவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடணுமா. அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, கூடவே ஒரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த பையனும் மார்ச்சுரிக்கு போயிட்டு அப்பாவுடைய டெட் பாடியை பார்த்துட்டு இது என்னுடைய அப்பாவுடைய டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றான். போஸ்ட்மார்ட்டம் எப்ப முடியும், ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு முடியாது, டாக்டர்ஸ்லாம் வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கம்பவுண்டர் சொல்லிட்டு போறாரு. இப்போ இந்த பையன் மட்டும் டெட் பாடி பக்கமா இருப்பான். டெட் பாடியை பார்த்து செமையா முறைக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு சுத்தியல் இருக்கும், சுத்தியலை தூக்கி வாயில ஓங்கி ஒரே போடு, சரியான கான்ல இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்க்குள்ள கையை விட்டு ஒரு பல்லு எடுக்கிறான். அவங்க அப்பா ஒரு பல்லு உழுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்க பல்லு வச்சிருக்காரு போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நாலாவதா இந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ண பையனை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த பையனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இந்த பையன் பேரு கிஷன், இந்த பையனும் இந்த பையனுடைய மனைவியும் ஒன்னாதான் இந்த ப்ரொஃபஸருடைய வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பையன் ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். சரியான குடி, எப்ப பார்த்தாலும் போதையிலே இருப்பான். அடிக்கடிக்க வந்து ப்ரொஃபஸரை பார்த்து ஏதோ சமயம் அழுது காசுலாம் வாங்கிட்டு போவான்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனையே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போறாங்க. இவனுக்குமே அந்த பொய் சொல்றானா இல்லையா அப்படின்ற அந்த மிஷின்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலைல நீ எதுக்காக அந்த ப்ரொஃபஸருடைய வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருதான் பணம் ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாரு. அந்த பணத்தை வாங்கலாம் தான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எதுக்காக அந்த ஆள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோ என்னுடைய மனைவியும் ஒன்னாதான் இந்த ப்ரொஃபஸருடைய வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பையன் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய மனைவிய இந்த ஆளு வலுக்கட்டாயமா ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்து காண்டானவன் கத்திய கொண்டுட்டு போயிட்டு அந்த ஆளை வெட்டி வீசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனைவிய ரோட்லயே வச்சு அடிக்கிறான். நீ எனக்கு துரோகம் பண்றியா துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் சொல்றத கேளு, இது எதுவுமே என்னுடைய சம்மதத்தோட நடக்கல, அந்த ஆள் என்ன மிரட்டுறான், என்ன வந்துட்டு தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இதனால இந்த பையனுக்கு செமையா கோவம் வருது. நேரா போயிட்டு போட்டு புலன் புலக்க ஆரம்பிக்கிறான். உன்னை அப்பா மாதிரி நினைச்சேன், அவ உன்னுடைய பொண்ணு மாதிரி நினைச்சேன், பார்த்தா அவகிட்டயே தப்பா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம குளிக்கிறது பாத்ரூம் போறதுலாம் போட்டோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியாமே, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு செகண்ட் என்ன ஒன்னும் பண்ணாத, நான் போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறான். இங்கதான் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பெருசா கண்டுக்கல போல. இவன் பாட்டுன்னு மேல போறான். 2 போன் வச்சிருக்கான் மக்களே. ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு இந்த விஷயம்லாம் காப்பி பண்ணி கொண்டு வந்து இதான் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அந்த பையன் அந்த வீடியோவை புடுங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டான் போல. ஆனா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா மனைவி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து இவனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் நேரா போயிட்டு அந்த ஆளை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன ஒன்னும் பண்ணாத கிஷான், என்ன கொலை பண்ணா மட்டும் அந்த பொண்ணு திரும்பவா வரப்போடா, நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோ, நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இவன் செம்மையா அழுகுறான். இந்த டைம்லயே இவன் போதையோட வந்திருப்பான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த ஆளு மேலேயே படுத்துக்கிட்டு
பார்த்துட்டு அழுவ. இந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கிஷான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒரு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன் இல்ல மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சொல்லியிருப்பாரு. அதே போல் தான் மெசேஜ் பண்ணிருக்காருன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போனா நான் உனக்கு மெசேஜே பண்ணல, இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ இந்த மாதிரி தான் அடிக்கடிக்க வர சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க, இப்போ ஒழுங்கா காசை கொடு இல்ல கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது இப்போ காசு இல்லடா இருந்தா கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அடுத்த வாட்டி வருவேன், காசு இல்ல அப்படின்னா உனக்கு கொலை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அப்படின்னா நீ தான் அந்த ஆளை கொலை பண்ணியா, உனக்கு தான் அதிகமான மோட்டிவ் இருக்கு அப்படின்னும் போது சத்தியமா நான் கொலை பண்ணல, கொலை பண்ற அளவுக்குலாம் நான் ஒத்து கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி நீயும் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள யாராவது பொய் சொல்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்கள யாருமே பொய் சொல்ற மாதிரியே தெரியல. ஒண்ணு இவங்க பொய் சொல்லல, இல்ல அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்காவா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட எவனோ ஒருத்தன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனான் இல்லையா, அவன் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை பிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது சரி சார் இப்போ இந்த 4 பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 4 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இவங்க பேரு டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆனா 4 பேரும் இந்த சிட்டியை தாண்டி வெளியே போக கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னும் போது அதே போல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு இவங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து நான் இப்போ ஊருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரிமா பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் உங்க தங்கச்சி உயிர் பழைப்பாங்க, சுயநினைவுக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க கிடப்படமா தான் கிடக்குறாங்க. நாங்க பண்ண டெஸ்ட் இவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுது, இப்போ வெண்டிலேட்டர் செட் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பில்லு 23 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. உங்களால பில்ல பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒரு சைன் பண்ணுங்க, இவங்களுடைய ஆர்கன்ஸை மட்டும் நம்ம டொனேட் பண்ணிடலாம், ஆர்கன்ஸை டொனேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பில்லே பே பண்ண வேணாம் அப்படின்னும் போது ஹீரோயினும் அந்த இது வாங்கி சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஹீரோயின் வாங்கி சைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி மக்களே. இப்போ தங்கச்சிக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்காவும் தங்கச்சியும் பயங்கர பாசமா இருக்காங்க. அக்காவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சர்ப்ரைஸா ஹீரோயின் வீட்டுக்கு வரா. தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க. இப்போ தங்கச்சிக்காரி ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்துட்டு அக்காக்கு கால் பண்ணா அடியே நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கேன், நீ ஏண்டி அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ என்ன பண்ணலாம், நான் கிளம்பி ஊருக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வராத நான் வரேன், என் வீட்டுடைய சாவி வந்துட்டு ப்ரொஃபசர் அங்கிள் வீட்டுல இருக்கும், அவர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வீட்லயே வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும் போது சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சியும் போயிட்டு கதவை தட்டி நான் தான் அந்த பொண்ணுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள வாமா வந்தனா அடிக்கடிக்க உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்காவுடைய வீட்டுக்கு இங்க இருக்க டிரால் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேல இருக்குமா போயிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு மேல போகும்போது இந்த பொண்ணை ஒரு தப்பான பார்வையில பாக்குறாரு. இந்த ஆள் ஒரு மோசமான சைக்கோ போல. இந்த பொண்ணு போயிட்டு கீ எடுத்துக்கிட்டா அங்க ஒரு போலீஸோடைய போட்டோ இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு, உன்னுடைய அக்கா கிட்ட கேட்டா இவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன், ஆனா இவரை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டா, நீயாச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது இவரை தான் என்னுடைய அக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, லவ் மேரேஜ் வேற, அக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அந்த டைம்னு பார்த்து என்னுடைய மாமாவும் அவருடைய டீமும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு தீவிரவாதிகளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அந்த ஆபரேஷன்ல மாமா இறந்து போயிட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அக்கா மனசுடைஞ்சு போயிட்டா அப்படின்னும் போது இதை கேட்டு இந்த ஆளு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. இந்த பொண்ணு வந்தோடனே இந்த பொண்ணுகிட்டயுமே தப்பா பிஹேவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோயின் போலீஸ்காரனுடைய போட்டோ வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போயிருக்காரு. இத்தனை நாள் இந்த ஆளு உயிரோடு இருக்கான்னு நினைச்சிட்டு அநியாயமா ஒரு பைங்கிலிய பறக்க விட்டுட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அக்கா காரி இல்லனா என்ன, தங்கச்சிக்காரிய உசார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணுகிட்டயே தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. என்ன ஏன் அப்படி பண்ற, தயவு செஞ்சு என்ன விடு, அப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. அப்போ தவறி கீழே விழுந்து செமையா காயம்படுது. இந்த காயம்பட்டு இந்த பொண்ணு மயக்கமாயிட்டு இருப்பா. மயக்கமாயிட்டா உயிருக்கு போராடுறா அப்படின்னு கூட பார்க்காம இந்த ஆளு வந்த வேலையை முடிச்சுட்டு எந்த பிங்கர் பிரிண்டும் எந்த டிஎன்ஏவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது இங்க என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. தங்கச்சியை எழுப்புனா தங்கச்சி மயக்கமா இருக்கா, தலையில வேற காயம்பட்டிருக்கா. உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்கும். கூடவே இந்த ப்ரொஃபசர் இருந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேமா, பண ரீதியா மன ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் இந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. ரேப் பண்றதுக்கு முன்னாடி என்னமோ ஒரு சம்பவம்
சம்பவம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு கடைசியா எதையோ பார்த்து பயந்துருக்கா. ரேப் பண்ணது யாரு அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியலையா. ஏன்னா அந்த ரேப் பண்ணவன் வந்துட்டு சேஃப்டி யூஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம பக்காவா எந்த டிஎன்ஏவும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடியவே கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எதை பார்த்து யாரை பார்த்து அதிர்ச்சி ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கதான் அந்த புதுவிதமான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த லேப்டாப்ல உருவத்தை வர வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லேப்டாப்ல ஒரு உருவம் வருது. இந்த உருவத்தை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. உருவத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த ஆளு அந்த ப்ரொஃபசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி நீயா இந்த விஷயத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிறாங்க. அந்த ஆளை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த ஆளை கொஞ்சம் கொஞ்சமா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹேமான ஒரு லேடி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடியை இந்த ஆளு தப்பா யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் தப்பா யூஸ் பண்ணிட்டான். அந்த வேலைக்கார பொண்ணு பையனுக்கும் இந்த ஆளுக்கும் செட் ஆகாது, காசு கேட்க வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட தப்பா நடந்ததுக்கு அப்புறமா அந்த வேலைக்கார பையன் வந்து செமையா அடிச்சிருப்பான். இந்த ஆளு மேல வந்து போன் எடுத்துட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நோட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் போயிட்டு போனை பார்க்கும்போது 1-2 பொண்ணு கிடையாது மக்களே, எக்கச்சக்கமான பொண்ணு கிட்ட இந்த ஆளு தப்பா பிஹேவ் பண்ணிருக்கான். எல்லா விஷயத்தையும் போட்டோ வீடியோன்னு ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்து இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐ மீன் தங்கச்சி வந்துட்டு சுய நினைவே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. அக்காக்காரி மட்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் டாக்டர் வந்து எல்லா விஷயமே சொல்லிருப்பாங்க. உங்க தங்கச்சி உயிர் பழைக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு வந்துட்டு பேமெண்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா உங்களால இந்த காசை கட்ட முடியாது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்கன்ஸை டொனேட் பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் கேட்பாங்க. இப்போ டாக்டருக்கு ஒரு போன் கால் வருது. கான்ஃபரன்ஸுக்காக ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்களாம். பாஸ்போர்ட்டுடைய நம்பரை கேட்டு கால் பண்றாங்க. டாக்டர் பாஸ்போர்ட்டை பைக்குள்ளேயே வச்சிருக்காங்க. எடுத்து நம்பர்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு, 2 நாள்ல கான்ஃபரன்ஸ் இருக்குமா, நான் வெளிநாடு கிளம்ப போறேன், அதுக்குள்ள நீ சைன் போட்ட அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிருப்பாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. தங்கச்சியோடைய லைஃப் சப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க. தங்கச்சிக்காரி இறந்து போறா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பார்த்து அக்கா செம்மையா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சிஐடி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. கலெக்ட் பண்ண எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் பழைய கேஸ் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரொஃபசருடைய ஃபிங்கர் பிரிண்ட் பழைய ஒரு கேஸ் கூட மேட்ச் ஆகுது. அது என்ன கேஸ் அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியுடைய கேஸ் தான். இந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா அப்படின்ற மாதிரி டீடைல் கிடைக்குது. இந்த கேஸோட எப்படி ப்ரொஃபசருடைய ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு ஒன்னும் புரியல. இதை நம்ம ஹீரோயிட்ட கால் பண்ணி சொல்லும் போது என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் போல. ஒருவேளை இந்த ப்ரொஃபசர் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருப்பாரோ, அந்த பொண்ணுடைய டீடைல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பொண்ணுடைய பேரு ஸ்ரீஷா அசலு. அந்த பொண்ணு குண்டூரை சேர்ந்த பொண்ணு. ஹைதராபாத்க்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அக்காவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஸ்டார்டிங்ல கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சது ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேற எது கூடமே மேட்சே ஆகல. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தா இந்த ப்ரொஃபசருடைய ஃபிங்கர் பிரிண்ட் கூட அங்க கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது என்னையா அந்த பொண்ணுடைய பேரு அசலு அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அந்த வந்தனா அசலு அப்படின்னு தானே சொன்னா, ஒருவேளை 2 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ, ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க அப்படின்னும் போது ஆமா 2 பேரும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா தங்கச்சிய ப்ரொஃபசர் தான் ரேப் பண்ணி இந்த மாதிரி சாகறதுக்கு காரணமா இருந்தாரு. அந்த கான்ல தான் வந்தனா ப்ரொஃபசரை கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீ உடனே கிளம்பி போயிட்டு வந்தனாவை பாரு, அந்த பொண்ணை முடிஞ்சா கைது பண்ணி கூட்டிட்டு வா, மத்த எல்லா விஷயமும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னும் போது இந்த அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது அவங்க யூஸ் பண்ண போனை அவனுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த போனு எரிஞ்சே போச்சு. இந்த அசிஸ்டன்ட் பொறுமையா உள்ளுக்குள்ள போறாரு. இந்த வந்தனான்ற பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பொண்ணு காலி பண்ணிட்டு போயிட்டாலாம். அதுவும் இன்னைக்குதான் காலி பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ அந்த எரிஞ்சு போன போனும் அதுக்கப்புறம் ஒரு டைமரும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஸ்டாப் வாட்ச்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சு அசிஸ்டன்ட் நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோவை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுல இருந்து எரிஞ்சு போன போனையும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் வாட்சையும் மட்டும்தான் கண்டுபிடிச்சேன். இதை தவிர என்னால வேற ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது ஆமா இந்த பொண்ணு எதுக்காக ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கேயும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீடியோ கால்ல இருக்கும் போது தானே அந்த ப்ரொஃபசர் கொலை செய்யப்பட்டாரு. அந்த வீடியோ காலை வந்துட்டு யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டரை போட்டு பாக்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது வந்தனாவுடைய கேமரா மட்டும் 3 வாட்டி ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்கு மொத்த கான்வர்சேஷன்ல.
சார் ஜூம் கால்ல இந்த மாதிரி கேமரா ஆன் ஆகி ஆஃப் ஆறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, எனக்கே எக்கச்சக்கமான வாட்டியா இருக்கு, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு பாக்குறாரு. அப்படி போட்டு பார்க்கும்போது ப்ரொஃபசரை யாரோ கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அப்படி கொலை பண்ணும்போது வந்தனா வந்துட்டு ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் ஷாக் ஆகுறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த வீடியோல இருக்கிறது வெறும் ரெக்கார்டட் வீடியோ மட்டும்தான், எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணு பக்காவா பிளான் பண்ணிருக்கா. டைமர் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா அவன் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கா. இந்த ஆள் வந்துட்டு ஜூம் கால் அட்டென்ட் பண்ணுவாரு, கிளாஸ் நடக்கும்போது நம்மளும் அங்க இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய வீட்ல இருந்து ப்ரொஃபசருடைய வீட்டுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும், அது மட்டும் இல்லாம கொலை பண்ணிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த ஷாக் ஆகிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி கால்குலேட்லாம் பண்ணி இவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளே பண்ணி விட்டு இவங்க நேரா போயிட்டு அந்த ப்ரொஃபசரை கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நடுவுல 3 வாட்டி கேமரா ஆஃப் ஆகி ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. தெய்வமே எப்படி தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி சார், அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு இல்லையா, அந்த கேமரால இந்த பொண்ணு வந்துட்டு போன விஷயம் ஏன் ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கேமரா வைஃபைலயே கண்ட்ரோல் பண்ற மாதிரியான கேமரா, இந்த கேமராவுடைய ஆக்சஸ அந்த பொண்ணு எப்படியோ வச்சிருந்திருக்கா போல, அந்த கேமராவுடைய ஆக்சஸ பயன்படுத்தி தான் முதல்ல அன்னைக்கு காலைல 4 பேர் வந்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர் உள்ளுக்குள்ள வரும்போது கேமரா ஆன்ல இருந்திருக்கு, திரும்பி போகும்போது கேமராவை இந்த பொண்ணு பர்பஸ்ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிருக்கா. அது எதுக்காக பண்ணா அப்படின்னா நம்மள குழப்பணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கொலை பண்ண போகும்போது அதே கேமராவை இந்த பொண்ணு ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வந்து திரும்பி ஆன் பண்ணிருக்கா. இந்த விஷயம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துமே அந்த அசிஸ்டன்ட் பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. நீங்க ஆச்சரியம் மட்டும் படுங்க, எதுவுமே கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலாச்சி விட்டாரு. அன்னைக்கு நைட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போனதும் நம்ம ஹீரோயினா தான் இருக்கணும். அன்னைக்கு நைட்டே போயிட்டு போனை வாங்கி அந்த 4 மெசேஜும் பண்ணி விட்டு அந்த மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை பண்ணதும் ஹீரோயின் தான் போலீஸை குழப்பணும் அப்படின்னு இந்த விஷயத்த இந்த பொண்ணு பண்ணிருக்கா. ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணு ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க முடியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னும் போது அதே போலவே அலர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் ஏர்போர்ட்டுக்கு போனா மாட்டிப்பாலே, எப்படி இவ்வளவு தைரியமா வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் அந்த டாக்டருடைய பாஸ்போர்ட்டை ஆட்டைய போட்டுட்டு வந்திருக்காங்க. பாஸ்போர்ட்ல இந்த பொண்ணுடைய போட்டோவை மாத்திட்டு வந்திருக்காங்க. மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையில வந்திருக்காங்க. என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து செக் பண்றாங்க. நீங்க டாக்டரா, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தாய்லாந்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா போறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ வாயில வந்தபடி அச்சு விடுறாங்க. சரி நில்லுங்க, போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் பேக் உள்ள கையை விட்டு என்னமோ நோண்டிட்டே இருக்காங்க. என்னமா நோண்டிட்டே இருக்கீங்க, வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க அப்படின்னும் போது ரொம்ப யோசிக்கிறாங்க. டைம் கிடையாது, சீக்கிரம் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் போயிட்டு கையை வச்சா சிஸ்டம்ல ஒரு அலர்ட் வருது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட பாத்தீங்க அப்படின்னா உடனே அந்த நபரை புடிச்சு வச்சுட்டு சிஐடிக்கு தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் வருது. இவர் உடனே அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்னவங்க இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், உடனே வாங்க அப்படின்னும் போது அசிஸ்டன்ட்டும் கிளம்பி வரான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எதுக்காக என்ன புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்கிற ஆபீசர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இப்போ ஒரு சீஃப் ஆபீசர் வராரு, அவர்கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது இங்க பாருமா, சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அமிச்சு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எது கூட வச்சு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மேட்ச் ஆனா அந்த நபரை புடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களை புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னும் போது நான் எந்த தப்பும் பண்ணல, நான் வந்துட்டு ப்ராப்பரா தான் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக கிளம்பிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபிளைட் வேற கிளம்புறதுக்கு தயாரா நிக்குது, என்னுடைய பேரை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் ஃபிளைட்டை மிஸ் பண்ணக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சிஐடி டீம் வந்துடுவாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா போங்க அப்படின்றாங்க. சார் இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் விஷயமா தான் தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு இருக்கேன், நான் வேணா மினிஸ்டருக்கு கால் பண்ணவா, உங்க மிஷின் வந்து ஒரு கோளாறு மிஷினா இருக்கும், சரியா கூட நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காம நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க, இன்னொரு வாட்டி வேணா நான் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறேன், அதை வச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பயும் அதே போல அலர்ட் வந்துச்சு அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கையை வைக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்களுக்கு கிரீன் சிம்பிள் காமிக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி வருது. எப்படி இந்த வாட்டி மட்டும் ஓகேன்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கே ஒண்ணுமே புரியல, நமக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் ஆட்டை
ஆட்டையை போட்டு கொண்டு வந்து அதை மாத்தும் போதே அந்த பாஸ்போர்ட்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தனியா எடுத்திருப்பாங்க. அதை வச்சு ஒரு ஃபேக் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. அதை பேக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை காணும் அப்படின்னா பேக்குள்ள கையை விட்டு தேடி இருப்பாங்க. இப்போ இங்க நடந்த கூத்துல நடுவுல நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கரை தூக்கி கரெக்டா கையில ஊட்டிட்டு அந்த கையை மேல வைக்கும் போது இவங்களுக்கு டிக் மார்க் வந்திருக்கு. சரி நீங்க போலாம் அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு ஃபிளைட்டுக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. இந்த டைம்ல அசிஸ்டன்ட் வராரு. எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். நீங்க தேடுற பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு ஃபிளைட்ல ஏறி கிளம்பிட்டா. ஃபிளைட்டே டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா யார் அந்த பொண்ணு போட்டோவை காமிங்க அப்படின்னா போட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தா அது வந்தனா தான். யாவ் இந்த பொண்ணு தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். எதுக்காக இந்த பொண்ணை அமுச்சு விட்டீங்க? எப்படியாச்சும் போயிட்டு ஃபிளைட்டை நிப்பாட்டுங்க அப்படின்னும் போது ஃபிளைட் எப்பயோ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பிலாம் வர வைக்க முடியாது அப்படின்றாங்க. இதை பார்த்து ஒரு செமையா ஷாக் ஆகுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது அந்த பொண்ணு பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த டைம்ல ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபசர் எந்த அளவுக்கு மோசமான நபர்னு வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசருடைய இன்னொரு போனை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த போன் முழுக்க எக்கச்சக்கமான வீடியோ போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு பண்ண எல்லா லீலைகளும் இருக்கும். பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் கெஞ்சிற விஷயமும் வந்திருக்கும். இதை நம்ம ஹீரோயின் மீடியா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொண்ணுங்க மூஞ்செல்லாம் மூடிட்டு வந்து பிரஸ் மீடியால பேசுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஆளை நம்ம ஹீரோயின் கொலையும் பண்ணிட்டாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஆளை கொலை பண்ணது சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி மீடியா மூலமா தெரியவும் படுத்திட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு சரியான புத்திசாலியா இருக்காளே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 1ல இருந்து 5 ஸ்டார். 1 அப்படின்னா மொக்க, 3 அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, 4 அப்படின்னா பரவாயில்ல, 5னா சூப்பர். நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க மக்களே. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.